இப்போ நம்ம மேடையில் பேசுகிறோம்ல, நம்மளை விட அமைப்பாளர் கூப்பிட்றாங்கல்ல, அவங்க பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம மேடையில் பேசுகிறோம்ல, அதுவும் ஒன்றும் இல்லை. இந்த சினிமாவில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி இந்த டைரக்டர்ஸ் அவங்களாம் பேசுவாங்கல்ல, நம்ம கிட்டே போக முடியாது. இப்ப நம்ம ஃபுட்டேஜ்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. பிளாக் ஷீப் அந்த கருப்பு ஆடு இன்ட்ரோடியூஸ்ட் as கார்த்திக் இன் வாரணம் ஆயிரம் இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க அப்பியர் ஆயிருந்தீங்க பச்சை கிளி முச்சு தரத்துல ஒரு பாட்டுல நீங்க அப்பியர் ஆவீங்க. இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு முழு முதல் காரணம் ரத்னகுமார். என்னுடைய நண்பனா இருந்தா கூட நான் குருநாதா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருக்கு சீக்கிரம் தேசிய விருது கிடைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும். சீதா காதி படத்துக்காக, ஐயா படத்துக்கு உயிர் சாங்காக எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் நிறைய விருதுகள் வாங்குவார். ஆக்சுவலாக என் அண்ணன் வந்து அஜித் ஃபேன், தலை ஃபேன். நான் வந்து தளபதி ஃபேன். வீட்டில் ரத்தம் வர மாதிரி அடிச்சு, நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டேன்னா அடி, அவன் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அடி. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ டைரக்டர் வந்து இங்க தளபதி ஃபேனு, ஹீரோ வந்து தலை. எனக்கும் இவருன்னா உயிரியா. ஓ எப்படி கோத்துறது பாத்தியா பயமுள்ள. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம், ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ், பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். எப்படி இருக்கீங்க? வாரீங்களா? வாங்க 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 கெட்டப்ப கூட நம்ப மாட்டாங்க. அதை ஒட்டிட்டே வந்துட்டு வாங்கயா. எல்லாம் வந்தாச்சு. சின்ன கவுண்டர் சுகன்யா. நான் வந்து வானத்தை போல விஜயகாந்த் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. வாங்க தாய், வெளியே பெண்கள் புயல்லாம் வருதான், அதனால மழை நிலையம் என் குடும்பத்துக்கு வாங்க. வாங்க சார், வாங்க உள்ள போலாம். வாங்க, வெளியே மழை வரக்கூடாது, அதனால கிரியேட்டிவிட்டின்னு ஒருத்தர் சொன்னாரு, அவர் உள்ள வச்சுக்கலாம். நீங்க போங்க, வாங்க சார். இல்ல இல்ல நான் பண்ணி தான் ஆகணும், சம்பளம் தர மாட்டாங்க. வாங்க. It's time to welcome family padam team onto RJ Vignesh office. வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம் RJ Vignesh office. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய RJ Vignesh ஆபீஸை சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடியவர்கள் வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஃபேமிலி படம் திரைப்பட குழுவினர். இல்ல இந்த ஃப்ளோக்கு ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ரோல் ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி ரோலா? நம்ம பேசாம பிளாக் ஷீப் நம்ம அந்த ரோல் நானே பண்ணுவேன். அதை நீங்க ட்ரை பண்ணி பண்றதுக்கு கொடுக்க மாட்டீங்களே. எல்லா நல்ல ரோலும் நீங்களே கோ ப்ரொடியூசரா நம்ம பிளாக் ஷீப் விக்னேஷ் எத்தனை கேமரா பாத்தீங்களா? பிரச்சனையே இருந்திருக்காதுங்க. நம்ம 2-3 நாள்லாம் வந்து கேமரா எல்லாம் போனோம்ல, கோப்ரோலாம் பாருங்க தலைமையிலே வச்சுட்டு போயிருக்கலாம். நைஸ் நைஸ். என்னோட ஹோம் டீம், அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ ஏன்னா என்னைய பாராட்டின முக்கியமான ரோல்ல அதிகமா பாராட்டினது வந்து மேயாதமான, அதுக்கு அடுத்தபடியா நெஞ்சமுண்டு நேர்முண்டு டான். ஸோ அதுக்காக வந்து பிளாக் ஷீப் என்னைக்குமே வந்து ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஸோ ஃபேமிலி படம் அப்படின்ற அந்த பேரை பார்த்தோன்னே நாங்கள் இப்போ எப்படி வாசல்ல வந்து உங்களை சூரியவம்சம் சரத்குமார் வரவேற்று, சின்ன கவுண்டர் சுகன்யா வந்து ஆரத்தி எடுத்து, வானத்தை போல விஜயகாந்த், சாரி கேப்டன் அண்ட் இல்ல கேப்டன் ஆசீர்வாதம் எல்லாருக்குமே எப்பவும் உண்டு. விட்டுருவார், பொழைச்சு போவோம், விட்டுருவார். அப்படியெல்லாம் வந்தோமா. அது மாதிரி நிறைய ஃபேமிலி படத்தை தமிழ் சினிமா பார்த்துருக்கு. இது ஃபேமிலி படம் அப்படின்ற டைட்டில் வந்திருக்க வேற ஜானர் படமா இல்லை ஃபேமிலி படம்? ஃபேமிலி படம் தான். ஃபேமிலி படம் தான். அண்ட் அட் த சேம் டைம் அதில் ஒரு கண்டென்ட்டும் இருக்கு. ஓகே சூப்பர். இதை யோசிக்கும் போதே இப்படிதான் யோசிச்சிங்களா இல்லை உங்க ஃபேமிலி சேர்ந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண போதுன்னு இந்த கதையை யோசிச்சிங்க? யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஏன் நம்ம ஃபேமிலியா சேர்ந்து பண்ணிடக்கூடாது. ஓகே. ஸோ அவரோட ஃபேமிலி தான் உண்மையிலேயே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்குள்ள இருக்க கதையும் படத்துக்கு வெளியில இருக்க கதையும் ஒரே கதை அப்படியாவது அப்படின்னு மொத்தமா சொல்லிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம். சூப்பர் சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி. பாருங்க என்ன மாதிரி ஃபேமிலி வரலாம். அப்பா அம்மா இதெல்லாம் பெத்துட்டு படிக்க வச்சது எப்ப காசு லிஸ்ட் போட்டு எங்க அப்பா திட்டிட்டு இருக்க வரைக்கும் இவ்வளவு காசு வேஸ்டா போச்சு, இவ்வளவு காசு வேஸ்டா போச்சு. உண்மையா பிகாம் ஜெனரல் முடிச்சுட்டு ஆமா இந்த ஆபீஸ் வந்து வேஸ்டா தான் போச்சு, அதை விட்டுருங்க. ஆனா இருந்தாலும் அவர் திட்டிட்டு இருப்பாருன்னு. இல்ல ஆக்சுவலா பெத்ததுக்கே திட்டி இருக்கணும். ஃபேமிலி படத்தினுடைய ட்ரெய்லர் அதை வந்து நாங்க சிலர்கிட்ட காட்டியிருந்தோம். அவங்க சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு வரலாமா? ஏன் 1 கோடி? பாகுபலி மாதிரி 500 கோடிக்கு பிரம்மாண்டமா படம் எடுங்க. யாரு எமோஷனல் ஸ்டார் திலீபா? என்ன பண்றது? இனிமே பேன் இந்தியா தான்.
முதல்ல உங்க பொண்ணு எங்க? ஓ அப்போ உங்களுக்கு ஓகேவா? டிசம்பர் 6 வந்து ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. படத்தோட ட்ரைலர் பாத்தீங்களா? இப்பதான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஜாலியாக தான் இருந்துச்சு, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஃபேமிலி படங்கிறது இப்போ அவ்வளோக்கா யாருமே எடுக்கிறது இல்லை. இப்போ உள்ள படம்லாம் இந்த ஆக்ஷனு, த்ரில்லரு, இந்த மாஃபியா இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கிறாங்க. ஃபேமிலி படம் ஒரு சென்டிமெண்ட்டாக எதுவுமே யாரும் எடுக்கிறது இல்லை. நான் ரொம்ப ரேராக தான் போவேன். இந்த படம் வந்தால் போய் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நல்ல ட்ரை இது. மிடில் கிளாஸ் பேஸ் பண்ணி எல்லாருக்கும் சீக்கிரமாக லைக் பண்ணுற மாதிரி நல்ல மூவியாக இருக்கும்னு நம்புகிறேன். மோகன சுந்தரத்தோட ஃபேன் நான். லாஸ்ட் 10 வருஷமா நான் வந்து அவரோட எல்லா பட்டிமன்றத்தையும் நான் யூடியூப்ல பார்க்குறேன். சில இதெல்லாம் நேரமாக போய் பார்க்குறேன். டேரக்டரோட முதல் படம்னு சொன்னீங்க. புதுமுக இயக்குகளை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாதான் அவங்க நல்ல நல்ல படத்தை கொடுப்பாங்க. ஃபேமிலி என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் தான். பக்கம் பக்கமா டைலாக் பேசுறவங்களா சிவாஜி ரஜினிகாந்த் ஆயிட முடியாது. அது படம். இதுவும் படம் தான், ஃபேமிலி படம். நான் பேச சொன்னேன்ல, அவரை கோ ப்ரொடியூசரா சேர்த்துக்கலாம் சொன்னா இல்லையா? இதெல்லாம் யார் நம்ம ஆபீஸ்ல இருக்கணும் சார்? வெளியால இல்ல சார், நாங்க போவோம் சார், அங்க கிடைக்கலன்னா தான் இங்க வருவோம். அங்கேயே கிடைச்சிருச்சு பாட்டி பசார்ல. இல்ல அப்படிலாம் பண்ண மாட்டேன். எப்படிலாம் நாங்க இப்படி நம்ம நல்லதா சொல்லணும், கம்முன்றுங்க. இது வந்து ஃபேமிலி படத்தை பத்தி மற்ற ஃபேமிலிஸ்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஃபேமிலிட்ட கேட்டோம், அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது என்னன்னு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் ப்ரெக்னென்ட். ஸோ வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார், நம்மளோட குழந்தை வந்து மாதம் மாதம் எப்படி வளருதோ, அந்த கரு எப்படி வளருதோ அந்த மாதிரி இந்த படத்தோட வேலைகள் வந்து ஏதோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை என்ன நிறையா ஒர்க்காக இருக்கட்டும், அது எப்படி மாதம் மாதம் டெவலப் ஆகிட்டே இருக்கோ, நம்ம குழந்தையும் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த படத்தையும் குழந்தையும் வந்துட்டு ரொம்பவே நேசிச்சாருன்னு சொல்லலாம் இந்த சர்டன் பீரியடில். ஸோ வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ்க்கு மத்தியில் நானும் ஒரு ஆளாக நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் டு மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. நீ படிக்கிற காலத்தில் இருந்து சினிமா துறையில் மிகவும் ஆர்வமாக இருந்த கேப்டன் டிவிலையும் ரெக்கைட் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் புத்தன் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபேமிலி படம்ன்ற படத்தை நீ டைரக்ட் பண்ணியிருக்க. இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், மேலும் மேலும் நீ நல்லா வளரணும். இந்த படம் முழுமையாக வெற்றி அடைய நம்ம குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். அதாவது ரொம்ப எமோஷனல். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்க என்னங்க அள வச்சிட்டு ஒரு டைரக்டர் படம், அவர் ஒரு டைரக்டர் அவளுக்கு கெத்தாச்சு. ஏங்க அவர் தான் நல்ல எமோஷனல் சீன் சொல்லி ஆடியன்ஸ். விஷயம் என்னன்னா, நானும் ஒய்ஃப் வந்து குழந்தை இப்போ தான் பிறந்துச்சு, ஊரில் இருந்தாங்க. நேற்று நைட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அவங்க எப்போ இதை கொடுத்தாங்க நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரியே அந்த கரு உருவாகும் பொழுது இந்த படம் உருவாக ஆரம்பிச்சு. எக்ஸாக்டா போன டிசம்பர் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க. நாங்கள் போன டிசம்பர் இந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். இந்த டிசம்பர் குழந்தையும் இருக்கு, படமும் இருக்கு. உண்மையிலே இதாங்க ஃபேமிலி படம். ஆமா அண்ணே, அவங்க ரிலீஸ் பண்ணது முன்னாடி இது எடுத்து டக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிடுறேன். இது அதை விட எமோஷனலா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே, செம்ம ஃபீலிங்கா இருக்கு. ஒரு மாதிரிப்பா எவ்வளவு கஷ்டம் அந்த இடத்துல ஒவ்வொரு படமா பண்ணி ஒரு டைரக்டர் ஆகி அதுக்கான சரியான வாய்ப்பு கிடைச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம நிரூபிச்சு அதுல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ செல்வகுமார் பிரதர், உங்களுடைய வெற்றியை முதல்ல கொண்டாடுறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், முதன்மையா இருந்து கொண்டாடுறதுல. சூப்பர் சுந்தரமணி. இப்போ ஒரு பைட்டு போட்டதுக்கே உடச்சு விட்டீங்க. என்ன இதெல்லாம் இங்க இருக்கவே தானா அப்படின்ட்டு நடிக்க போறப்ப கண்டிப்பா உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவங்க சினிமால பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முதல் தடவை துணிவுக்கு போனப்ப எப்படின்னு இருந்துச்சு உங்களுக்கு இந்த செட்டு சினிமா அதெல்லாம் பார்க்கும்போது? இல்லைங்க, கதை கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இந்த சினிமாவில் இப்போ நம்ம மேடையில் பேசுகிறோம்ல, நம்மளை விட அமைப்பாளர் கூப்பிடுறாங்கல்ல, அவங்க பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம மேடையில் பேசுகிறோம்ல, அதுவும் ஒன்றும் இல்லை. இந்த சினிமாவில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி இந்த டைரக்டர்ஸு அவங்களாம் பேசுவாங்கல்ல, நம்ம கிட்டே போக முடியாது. அந்த கதை சொல்கிறேன்னு நான் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி முதல்ல சினிமா கூப்பிட்டாரு, வரேன் சார்னேன். அப்போ தான் நம்ம ஹியூமர் கிளப்லேருந்து சிவகார்த்திகேயன் சார் அங்கே தான் இருந்து அதுக்கப்புறம் மேலே அது தெரியல அது மாதிரி. அதனால் நம்மளும் அது மாதிரி இல்லைன்னா கூட இருந்தாலும் வேறு சொல்லிட்டான். சிவகார்த்திகேயன் வாரம் இங்கே வருவாருங்க, இப்போ பாருங்கள் எங்கே போயிருக்காரு, நீங்களும் அதே மாதிரி வருவீங்க. அந்த ஆசையில் கதை கேட்டான். அதில் கதை ஆனால் அந்த வார்த்தை விழும் பாருங்கள் டைரக்டர் வாயிலேருந்து அப்படியே புல்லரிக்கும்.
சார் படத்தில் நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்க சார், ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ட்ராவலு அந்த மாதிரி வார்த்தைலாம் சார் ஹீரோ கூட நீங்கள் தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும். என்ன கதை சார்ண்ணே? ட்ரெயின் சார், ஹீரோவும் ஹீரோயினும் கீழ் பர்த்தில் இருக்காங்க. நான் சார் அப்படின்னா நீங்கள் அப்பர் பர்த்து, இது ஃபஸ்ட்டு பர்த்துலையா, அப்புறம் போத்திப்பீங்க. அப்போ யார் பார்ப்பாங்க சார்ண்ணே? இருங்க, கீழே ஹீரோவும் ஹீரோயினும் சம்டைம்ஸ் சில்மிஷம் பண்ணுவாங்க, அது சினிமா லாங்குவேஜ் சில்மிஷம் பண்ணுவாங்க, அதை நீங்கள் அப்படியே எட்டி பார்ப்பீங்க. அப்போ கேமரா ஜூம் பண்ணும். இதே மாதிரியே 2 ஹவர் எது போத்தன மாதிரியே ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு படம். சொல்ற விதம் ஹீரோ கூட நம்மளுக்கு தெரியாது, அந்த 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 வார்த்தைலாம் தெரியாது. காம்பினேஷன் உண்டா ஹீரோ கூட, அந்த காம்பினேஷன் அது சொல்ல தெரியாது. சார் ஹீரோ கூட நான் ஒரே ஃப்ரேமில் வருவேண்ணா, ஃபுல்லாக வரீங்க சார். செகண்ட் 2 வச்சிங்களேன், எது அந்த போர்வை போத்தின்னு படுக்கிறது, டெட் பாடி கணக்கில். ஆக்சுவலா படம் முழுக்க டிராவலுங்கிறது ஒரு போய் சொல்லல, ஏன்னா டிராவல் ஆயிட்டே தான் இருக்கு. அதான் படம் முழுக்க டிராவல், அது தப்பே இல்லை, கரெக்டா சொல்றீங்கல்ல. சூப்பர். ஃபேமிலி படம் இப்போ பார்த்துட்டு வந்துட்டீங்க, நடிக்கிறப்போ ஒன்று இருந்திருக்கும், பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு? உண்மையிலே நல்லா இருக்குது. கதை சொல்லும் போது எனக்கு தெரியும் நல்ல கதை. ஏன்னா நிறைய எனக்கு உங்களுக்கு தான் தெரியுமே, நிறைய பேர் கூப்பிட்றாங்க, ஆனால் கொஞ்சம் மறுத்துடுறேன். எனக்கு வேறு, நம்மளுடைய களம் வேறு. அதனால் இது நல்ல டீசெண்ட் கதை, டீசெண்ட் மூவி, நல்ல டீம். உங்கள்கிட்ட கதை சொல்றப்ப என்ன சொன்னாங்க? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரிப்ட் படிச்சோன்னா அடுத்த நாளே வந்து ஓகே அவ்வளோதான், அடுத்த டேட்டு ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து ப்ரெஸ் பீப்புள் ஃபஸ்ட்டு பார்க்குறது அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல நம்ம ஷோ போடுவோம். அவங்க எல்லாருமே இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கனெக்டடாக பேசின படங்கள்னு ஒரு சில படங்கள் தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி படம் அதுக்குண்டான கடமையை செஞ்சுருக்கு. ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய படமாக இருக்கிறதுனால அவங்களும் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்க்குற என்டர்டைன்மெண்ட் மூவி தாண்டி அதில் வர டயலாக்ஸ்க்கு, அதாவது நாங்கள் மென்ஷன் பண்ணுவாங்களான்னு யோசிச்ச இடங்கள் கூட அவங்க நிறைய பேர் மென்ஷன் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் என்டையர் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். இவரோட கேரக்டர் உங்க லைஃப்ல வந்து எந்த கேரக்டரோட ரிசம்பிளன்ஸ் அப்படி ஏதாவது இருக்கு? விவேக் அண்ணா, எங்க அண்ணன் தான், எங்க ப்ரொடியூசர் சார். இவரோட அண்ணா வந்து அட்வொகேட், அவரோட ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இவருடைய பேர் வந்து படத்துல வந்து சமுத்திரம் சரத்குமார். ஓ அப்படியா? அப்ப நீங்க சரத்குமார் சார்ட்ட போய் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணீங்களா? அது உண்மையிலேயே சமுத்திரம் சரத்குமார்ன்றதுனாலதான். அதுக்கு படத்துலயும் ஒரு காரணம் இருக்கு. என்னோட அப்பா கேரக்டர் வந்து தீவிரமான சரத்குமார் சாரோட ஃபேன், அதனாலதான் எனக்கு பேரே சரத்குமார் வச்சிருப்பாரு. ஓகே. சோ சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ். அப்ப கரெக்ட்டா தான் லிஃப்ட்ல சரத்குமார் நம்ம இன்வைட் பண்ண வச்சு அப்படி ஒரு கனெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஓ நீங்க அது தெரியாம தான் பண்ணீங்களா? உங்களுக்கு ரெடிமேடா? நாங்க ஃபேமிலி படம் நமக்கு உடனே ஞாபகம் வருது சூரியவம்சம் சரத்குமார். சரத்குமார் சார், விஜயகாந்த் சார். அது ஏன் உங்களுக்கு சூரியவம்சம் சரத்குமார் ஞாபகம் வராம சமுத்திரம் அதுல தானே கூட்டு குடும்பம் ஃபேமிலி. ஓ தம்பி அண்ணன். ஓகே. தம்பி அண்ணன் சொன்னா விஷத்தை கூட குடிப்பாங்கல்ல தம்பி, அந்த மாதிரி தம்பி இவங்க கிடையாது. ஓகே. ஸோ அதுதான். நீங்க இந்த மாதிரி நிறைய அப்ப பார்த்த படங்களோட இம்பாக்ட் உங்களுக்கு இருக்கு? எனக்கு வந்து ஆனந்தம், சமுத்திரம், அப்புறம் இந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதோடைய அப்டேட்டட் வெர்ஷனாக எதுவுமே இல்லைன்னு தோணுச்சு. அப்போல்லாம் வந்து அண்ணன் தம்பின்னு பேசிப்பாங்க, இப்போ யாருமே அண்ணன் தம்பின்லாம் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாண்டிங் உள்ள இருக்கு, அதை ரொம்ப நேச்சுரலாக நம்ம பண்ண எப்படி இருக்குன்றதான் இதை ட்ரை பண்ணோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான படங்கள்ல அது மாதிரி ஒரு படம் திருப்பி வந்துடாதான்னு பார்க்குறப்பெல்லாம் கேட்குற படங்கள் வந்து சூப்பர் சூப்பர். ஸோ ஆஸ் அ ஹீரோயின் ஆஃப் த மூவி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த ரிசப்ஷன்? ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளித்திரையில பிக் ஸ்க்ரீன்ல நம்ம வரும்பொழுது அது எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ஒரு நல்ல டீம் கூட ஒர்க் பண்றதே என்னோட பாக்கியம். இந்த படத்தோட வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் எல்லாருக்குமே நம்ம ஏதாவது ஒரு படம் பார்த்தா அதுல இருக்கிற ஒரு கேரக்டரோட நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஓ ஹீரோயினுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. பட் இந்த படம் பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு கேரக்டரோட கனெக்ட் ஆகும். லைக் அண்ணாக்கு கனெக்ட் ஆகும், அண்ணிக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அண்ட் வில்லன், நெகட்டிவ், ஆர்டிஃபிஷியலா ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. அதான் எங்க டைரக்டரோட ஸ்பெஷாலிட்டியே. மேபி கூட சிச்சுவேஷன் டைம் தான் இதுல நெகட்டிவ். வி டோன்ட் ஹேவ் வில்லன் இன் த மூவி. இதுல யாருமே எங்களுக்கு கிடையாது. லைக் வில்லனாவோ நெகட்டிவ் பண்றதுன்னு ஒரு ஆளு சண்டை போடுற வரவங்க அப்படிலாம் எங்களுக்கு ரியல் லைஃப்ல நமக்கு அப்படி கிடையாது. ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது, சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதுதான், அதெல்லாம் இல்லாம இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் த டீம். சச் அமேசிங் ப்ரொடியூசர் விவ் காட்.
டைரக்டர் மீட்டருக்கு மேலேயும் நடிக்கக்கூடாது, மீட்டருக்கு கீழேயும் நடிக்காம எல்லாரும் அதே மீட்டர்லயே படம் ஃபுல்லா கூட்டிட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்க டைரக்டர். சூப்பர் சூப்பர் சுபிக்ஷா, நல்லா சொன்னீங்க. நிச்சயமா இது உங்களுக்கு அற்புதமான ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும். ஒரு டெபியூட்டண்டா இந்த படத்துல வர்றதுன்றது எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போய் உட்கார்ற ஹீரோயினா மாறிடுவீங்க. பெரிய வெற்றிகளுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எஸ் உதய் பிரதர், சொல்லுங்க பிரதர், நீங்க இதுவரையிலையும் பண்ணதுல இருந்து ஜானராவே ஒரு டிஃப்ரெண்டான படம், எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு ரிசப்ஷன் இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம்? இல்ல டைனோசர் படத்துல இருந்து அந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு இப்போ சொன்னாரு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு, பட் நீங்க பண்ணதுக்கும் இருக்கும் சம்மந்தம் கிடையாது. கம்ப்ளீட் ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். வந்து நான் கேட்டது அண்ணன் கேரக்டர் யார் பண்றாங்க சொன்னாரு, விவேக் அவரோட பேர் வெறும் வெக்கமா வருது. எப்படி உங்க பேரை சொன்னோன்னு ஒருத்தர் ஹீரோவா நான் நடிக்கிறேன் அப்படின்னு கமிட் ஆகுறாரு. ஐ அம் சோ பிளஸ்ட். We all feel familyல one of the main person இவங்க தான். ஓகே, so he'll have to live அந்த கேரக்டர்ல வாழ்ந்தா மட்டும் தான் என்டையர் கதைக்கே உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது he's done it incredibly, like ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஜென்ரலா ஓபி அடிப்போம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், உங்களை பார்த்து சொன்னாரு, எல்லாரும் உங்களை பார்த்து மென்ஷன் பண்ணாரு, நம்மளும் ஓபி அடிப்பீங்களா? அது நான் கேட்கல, அவர் சொன்னாரு. என்ன இப்போ இன்டர்வியூ ஆரம்பிச்சது நீங்கள் அதானே பண்ணிருக்கீங்க? அப்படியே கேட்க வந்தேன். அல்ல உள்ள இருக்கிறதுலாம் சொல்றீங்களா? நதிரா நதிரா நதிரா